ஹோராய் ஹோராவில் இது ஒரு வகையான கௌரி பிரசன்னம் போல ஹோரா பிரசன்னமும் ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரசன்னம். கௌரி என்பது 1.5 மணி நேரம், ஹோரா என்பது 1 மணி நேரம். உங்களுக்கு தெரியும். அதுல ஹோரை, முக்குண வேளை, கௌரி வேளை எல்லாம் அடிப்படை புத்தகத்துல இருக்கு. இந்த அடிப்படை புத்தகத்துல 6 மணிக்கு ஹோரை, 6 மணிக்கு சூரிய உதயமானால் என்ன ஹோரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? சூரிய உதயத்திற்கு ஏற்றவாறு ஹோராய மாத்திக்கணும். இப்ப 1/4 மணி நேரம் சூரிய உதயம் தள்ளி போகுதுன்னா 1/4 மணி நேரம் தள்ளிக்கணும். அதே போல 1/4 மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் முன்கூட்டியே வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹோரா நேரத்தை முன்கூட்டியே வச்சுக்கணும். அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம 55ஆம் பக்கத்துல இருக்கு ஹோரைகள் அப்படின்ட்டு. அடிப்படையான விஷயம் வந்து கிழமையினுடைய அதிபதிய அந்த நாளினுடைய ஹோரையை துவங்குவான். ஹோரா மெத்தட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹோரா ஃபார்மேட் ஞாபகம் இருக்கா? ஹோரை ஒரு ஆர்டருக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் வரும். ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், மறந்துருப்பீங்க. மறந்துட்டீங்க தானே பிரச்சனை. ஒரு நல்ல நேரம் பார்க்கறதுக்கு ஹோரையை டெய்லி பயன்படுத்தணும். ராசி மண்டலத்தை பாதியா பிரிச்சுக்கணும். சொல்லியிருக்கேன்னா ஞாபகம் இருக்கா? ராசி மண்டலத்தை பாதியா பிரிச்சுக்கணும். மேல் ராசியில 6 கட்டத்தை மட்டும் எடுத்துக்கணும். வணக்கம். அதுல ஆட்சி பெறுகின்ற கிரகங்களை மட்டும் எடுத்துக்கணும். ஆட்சி பெறுகின்ற கிரகங்களை மட்டும் எடுத்துக்கணும். சூரியனுக்கு அடுத்து யார் வர்றா? சுக்கிரன். 7 to 8 சுக்கிரன், 8 to 9 புதன், 9 to 10 சந்திரன். சரி, 11 to 12 குரு, 12 to 1 செவ்வாய், மீண்டும் 1 to 2 சூரியன். இப்படியே ரொட்டேஷன் ஆயிட்டே வரும். இப்ப செவ்வாய்க்கிழமைனா செவ்வாயில இருந்து ஓரைய ஆரம்பிக்கும், புதன்கிழமைனா புதன்ல இருந்து ஓரைய ஆரம்பிக்கும், சனிக்கிழமைனா சனியில இருந்து ஓரைய ஆரம்பிக்கும், திங்கக்கிழமைனா சந்திரன்ல இருந்து ஓர ஆரம்பிக்கும். தெளிவாக மனதில் பதிந்தது. நன்றி சார். இல்ல, இதை நீங்க அடிப்படையில சொல்லியிருக்கணும். இப்போ உங்க நன்றியெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். அப்ப ஓரை எப்ப ஸ்டார்ட் ஆகும், எப்படி ஸ்டார்ட் ஆகும்? இதுல வாரத்தினுடைய அதிபதி தான் ஒரு ஓரையை துவங்குவார். இது சராசரியாக நம்ம டெய்லி இதை மெயின்டைன் பண்ணலாம். ஒரு கோயிலுக்கு போறோம், குரு ஓரையில போய் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஒரு ஜவுளி கடைக்கு போறோம், சுக்கிரனுடைய ஓரையில போறது நல்ல கலர்ஃபுல்லா எடுத்துட்டு வரலாம். அதே போல பள்ளிக்கூட விஷயமா போறோம், புதன் ஓரையில அந்த காரியத்தை செய்யலாம். கல்வி, கல்லூரி, இது போன்ற விஷயங்கள். நம்ம எந்தெந்த ஓரையை தவிர்க்கணும்? சனி ஓரையையும் செவ்வாய் ஓரையும் தவிர்க்கணும். சூரிய ஓரை கூட அரசாங்க அதிகாரிகளை பார்க்கும்போது அரசு பணிகள் தொடர்பாக மட்டும்தான் நம்ம அதை மேற்கொள்ளணும். இல்லாட்டி அதையும் தவிர்த்தரலாம். அப்ப நமக்கு நல்ல ஓரை எது? சந்திர ஓரை, சந்திர ஓரை, புதன் ஓரை, குரு ஓரை, சுக்கிர ஓரை. இந்த 4 ஓரை ரொம்ப நல்ல ஓரை. இப்ப இதுல நமக்கு என்ன பிரச்சனை? 6 மணிக்கு ஓரை துவங்காது. இதுதான் பிரச்சனை. இப்ப இங்கதான் நம்ம மேனுவலா வேலை செய்யணும். அப்ப அன்றைக்கு சூரிய உதயத்தை பார்க்கணும். நம்ம பஞ்சாங்கம் போட்டிருக்கோம், பஞ்சாங்கத்துல சூரிய உதயம் போடுறோம் ஒவ்வொரு நாளும். அந்த சூரிய உதயம் மதுரையினுடைய சூரிய உதயத்தை வச்சு போடுறோம். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ, இப்ப சிங்கப்பூர்ல இருக்கீங்கன்னா சிங்கப்பூர் சூரிய உதயத்தை எடுத்துக்கணும். சென்னைனா சென்னை சூரிய உதயத்தை எடுத்துக்கணும்.
அதுக்கு இப்ப நிறைய ஆப்பெல்லாம் வந்துருச்சு, பஞ்சாங்கத்துல பார்த்தாலும் கிடைக்கும். அதனால அந்த சூரிய உதயத்திலிருந்து ஓரையை தூங்கணும். அதுல ஒன்றும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த நீங்க 12:15 பாக்குறீங்க, என்ன டைம்னா சூரிய உதயம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காமன் நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த சூரிய உதயம் ரொட்டேஷன் வந்து அடுத்த சூரிய உதயத்தின் வரை இருக்கும் கண்டினியூஸா. அதனால நீங்க எதை பத்தி கவலைப்பட வேணாம், சூரிய உதயத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, தள்ளிக்கோங்க. ஒரு சூரிய உதயம் என்பது 1 மணி நேரம். அப்ப இந்த சூரிய உதயத்திலிருந்து சரியா போடணும்னா இந்த சூரிய உதயத்தை அடுத்த சூரிய உதயத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய நேரத்தை பிரிச்சு அது 24ஆல வகுத்து அதுல எவ்வளவு வருதோ அதைத்தான் போடணும். அவ்வளவு அவசியம் துல்லியம் தேவையில்லை. ஆனாலும் நாம சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பிச்சு 1 மணி நேரம் 1 மணி நேரம் கணக்கு போட்டுட்டே வந்துடும். இப்ப 5:45க்கு சூரிய உதயம் ஆரம்பிக்குதுன்னா 5:45 டு 6:45, 6:45 டு 7:45. அதே மாதிரி 6:15க்கு சூரிய உதயம்னா 6:15 டு 7:15. இன்னும் துல்லிய வேணும்னா இந்த சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயம் வரை கணக்கு பண்ணும். இதுல ஏன் அதை ரொம்ப பார்க்க வேணாம்னா, பெரும்பாலும் இந்த இன்றைய சூரிய உதயத்துக்கும் நாளைய சூரிய உதயத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அதனால 24 ஹவர்ஸ் நீங்க கணக்கு பண்ணிக்கலாம், 24 ஓரை. சரி, 4 மணிக்கு 5 மணிக்கு மத்தியானம் 5 மணிக்கு ஒரு ஓரை பார்க்கணும் அப்படின்னா காலையில 6 மணில இருந்து இழுத்துட்டு போகணுமா? இல்ல, 618ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்லியிருக்கேன். 618ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப 6 மணிக்கு என்ன ஓரையோ அதேதான் 1 மணிக்கு, அதுதான் மாலை 8 மணிக்கு. நைட்ல ஓரை பார்க்கணுமா? இதான் அதிகாலை 3 மணிக்கு. நைட்ல யாரும் ஓரை பார்க்க மாட்டாங்க, வராது. இந்த மிட் நைட்ல 12 மணிக்கு எழுப்பி என்ன ஓரை நான் கேட்க போறாங்க? அதனால 618ன்ற ஞாபகம் வச்சுக்க. வேணும்னா 3 அடிஷனலா போட்டுக்கும். இப்ப 4 மணிக்குன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 1 டு 2 குரு இது சூரிய ஓரை, 2 டு 3 சுக்கிர ஓரை, 3 டு 4 புதன் ஓரை, 4 டு 5 சந்திர ஓரை. ஓ, இன்னைக்கு இப்ப சந்திர ஓரை. இப்ப நீங்க 6 மணில இருந்து பாக்குறதுக்கு 1 மணில இருந்து பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதனால 618ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது அப்பவும் சொல்லியிருக்கேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க, 618 மைண்ட்ல வச்சுக்கோங்க அடிப்படையிலையும் சொல்லியிருக்கேன். நீங்க குறிப்பு எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எல்லா ஓரையிலையும் ரொம்ப சிறந்த ஓரை வந்து குரு ஓரை. ரைட்டா? ரைட். இப்ப இந்த ஹோரா பிரசன்னத்தை என்ன பண்ணணும்னா, ஒருவர் கேள்வி கேட்கிறார், நம்ம உட்கார்ந்து பார்க்க போறோம். எதையும் யோசிக்க வேணாம், இப்ப என்ன ஓரை, அவ்வளவுதான். புதன் ஓரையா? லாபம்யா போ. குரு ஓரையா? 100% சக்சஸ், போயிட்டு வா. சுக்கிர ஓரையா? போற காரியம் சக்சஸ் ஆயிடும். பொண்ணு பார்க்க தானே போற, பொண்ணு பிடிச்சிரும் போ. மாப்பிள்ளை பார்க்க தானே போறீங்க, மாப்பிள்ளை அமைஞ்சிரும் போ என்று 100% பலன்னு சொல்லிடலாம். அப்ப சந்திர ஓரையா? 100% அமுதம். சந்திர ஓரைன்னா நல்லது நடக்கும். அப்ப சந்திர ஓரை, குரு ஓரை, புதன் ஓரை, சுக்கிர ஓரையில ஒரு கேள்விக்கு பதில் சொல்றோம் அப்படின்னா அது வந்து நமக்கு 100% பலனை தரும். அதற்கு மாறாக அவங்க கேள்வி கேட்கிற நேரத்துல சனி ஓரை இருக்கு, செவ்வாய் ஓரை இருக்குன்னா பலன் நமக்கு நற்பலன்கள் கிடைக்காது. அதே சூரிய ஓரை இருந்தாலும் கூட அது அரசாங்கம் தொடர்பானதான் பாருங்க. அப்படி இருந்தா ஓரளவு அது பலன் தரும். மத்தியமம்னு எடுத்துக்கணும். சூரிய ஓரைனா மத்தியமம், செவ்வாயும் சனியும் அதமம், சந்திரன் புதன் குரு சுக்கிரன் ஓரை உத்தமம், அப்படி எடுத்துக்கணும். அப்ப நமக்கு ஈஸியா இருக்கு.